டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ரவா கிச்சடி செய்யுங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு போல் பட்டை, கடலைப்பருப்பு, கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கூட ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி ஜூஸ் அடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் பழம் தான். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு, புதினா சேர்த்துட்டு, மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டா 2½ கப் அளவுக்கு தண்ணி வச்சா சரியாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 2½ கப் கரெக்டாக இருக்கும். கூட ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி சுண்டுறதுக்கு அப்புறமேட்டா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா போதும். நல்லா வெந்து வந்துடும். மேலே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ரவை கிச்சடி பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷு ரைத்தா பக்காவாக இருக்கும்.